அறிமுகம். இந்த படைப்பு முற்றிலும் கற்பனையானது. இதற்கும் நிஜ வாழ்க்கை கதாபாத்திரங்களுடனோ அல்லது நிகழ்வுகளுடனோ எந்த தொடர்பும் இல்லை. இந்த கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள். சரி, ஹார்ட்பிரேக் ஜோ நிலைமை இந்த அளவுக்கு வந்துவிட்டது. புல்லட்ப்ரூஃப் பில்லி தன் உரையில் இருந்த கோல்ட் துப்பாக்கிக்கு அருகில் கையை வளைத்து காட்டியவாறே கண்ணைச் சுருக்கியபடி என்னிடம் சொன்னான். இந்த ஊரின் மீதான உன் பயங்கர ஆட்சி முடிந்துவிட்டது. உன் கும்பல் முடிந்துவிட்டது. நீ இங்கிருந்து வெளியேற இந்த வாய்ப்பை நான் தருகிறேன். நானும் என் கையை உரையில் இருந்த துப்பாக்கிக்கு அருகில் வைத்தவாறே கூறினேன். ஹா ஹா ஹா, பில்லி உரக்கச் சிரித்தான். நான் இந்த இடத்தில் இப்போதுதான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஊர் எனக்குச் சொந்தம். அவன் என்னை முறைத்து பார்த்தான். என்னை எதிர்த்து நிற்க முயன்றதற்காக உன்னை பாராட்டுகிறேன், ஆனால் இப்போது நீ சாக வேண்டும் என்று கூறி தன் துப்பாக்கியை நோக்கி கையை நீட்டி அதை எடுத்தான். நேரம் மெதுவாக நகர்வது போல் தோன்றியது. பில்லி தன் துப்பாக்கியை உரையிலிருந்து எடுத்தான். நான் உடனடியாக என்னுடையதை எடுத்தேன். 3 உரத்த துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்டன. பின்னர் அமைதி நிலவியது. ஊர் மக்கள் திகைத்த அமைதியில் பார்த்து கொண்டிருந்தனர். மெதுவாக புல்லட்ப்ரூஃப் பில்லி தரையில் விழுந்தான். அவன் மார்பில் 3 குண்டு துளைகள் இருந்தன. ஊர் மக்கள் ஆரவாரம் செய்தவாறு தெருக்களில் இறங்கி என்னைச் சுற்றி ஓடினர். எனக்கு நன்றி கூறி கட்டிப்பிடித்து புன்னகைத்து மகிழ்ச்சியை பொழிந்தனர். நான் திடீரென்று பக்கவாட்டில் இழுக்கப்பட்டு ஒரு சந்திற்குள் தள்ளப்பட்டேன். தெருவில் கூட்டம் இன்னும் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தது. அந்த மர்மப் பெண் தன் விரலை என் வாயின் மீது வைத்தபோது, என்ன இது என்று நான் பேச முயன்றேன். அவள் மெதுவாக மண்டியிட்டபடியே, ஊரை காப்பாற்றியதற்கு உனக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் என்று கொஞ்சினாள். அதற்கு ஒரு சரியான வழி எனக்கு தெரியும் என்று அவள் என் ஜீன்ஸை கழற்றி உள்ளே கையை விட்டு என் ஆண்குறியை பிடித்தவாறே சொன்னாள். அதை வெளியே எடுத்ததும் அவள் அதையே உற்று பார்த்து ஆ என்று உதடுகளை நக்கினாள். அவள் குனிந்து என்னை நிமிர்ந்து பார்த்து ஜோஷ் என்றாள். ஆனால் அது அவள் குரலில் இல்லை. என் முகத்தில் ஒரு குழப்பமான பாவனையுடன் அவள் அதை மீண்டும் சத்தமாகச் சொன்னாள், ஜோஷ். நான் திடுக்கிட்டு விழித்தேன். என்ன என்று யோசிக்காமல் கத்தினேன். அந்தச் சிறந்த தருணத்தில் நான் எழுப்பப்பட்ட எரிச்சலில், ஜோஷுவா வில்லியம் ஆடம்ஸ், உன் குரலை கட்டுப்படுத்தி உன் பிட்டை கொண்டு எழுந்து குளியலறைக்குள் போ. என் சித்தி மிஷேல் கீழே இருந்து கத்தினாள். நான் என் கடிகாரத்தை பார்த்தேன். மணி ஏற்கெனவே 8 தாண்டிவிட்டது. சே என்று நான் கூச்சலிட்டேன். நான் நள்ளிரவு 1:30 மணிக்கெல்லாம் கிளம்ப வேண்டும் என்பதால் சட்டென்று எழுந்து குளியலறைக்குள் குதித்தேன். நல்லவேளையாக என் சித்தி மகள் ஹேலி ஏற்கெனவே குளியலறைக்குள் சென்று வந்துவிட்டாள். நாங்கள் 4 படுக்கையறைகள் கொண்ட வீட்டில் வசித்தோம். பிரதான படுக்கையறைக்கு தனியாக குளியலறை இருந்ததால் நாங்கள் மற்றவர்கள் பிரதான குளியலறையை பகிர்ந்து கொண்டோம். நல்லவேளையாக நானும் ஹேலியும் மட்டுமே அதை பயன்படுத்தினோம். அந்த வீட்டில் நாங்கள் 3 மட்டுமே இருந்தோம். என் உண்மையான அம்மாவால் ஒரு குழந்தையைச் சமாளிக்க முடியவில்லை. அதனால் எனக்கு சில மாதங்கள் ஆனபோது ஒரு குறிப்பை மட்டும் விட்டுவிட்டு என் அப்பாவை கைவிட்டுச் சென்றுவிட்டார். என் அப்பா வில்லியம் ஆடம்ஸ், சுருக்கமாக வில், எனக்கு சுமார் 2 வயதாக இருந்தபோது மிஷேலைச் சந்தித்தார். அவளுக்கு ஏற்கெனவே 2 வயதாக இருந்த ஹேலி இருந்தாள். ஹேலி பிறப்பதற்கு முன்பே அவளுடைய கணவன் அவளை விட்டுச் சென்றுவிட்டான். என் அப்பாவும் சித்தியும் அற்புதமாக பழகி காதலித்து எனக்கு சுமார் 8 வயதாக இருந்தபோது திருமணம் செய்து கொண்டார்கள். நாங்கள் ஒரு சிறிய நகரத்தின் எல்லையில் இருந்த இந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம். அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் நன்றாக போய்க்கொண்டிருந்தது. மிஷேல் எனக்கு ஒரு உண்மையான அம்மாவைப் போல இருந்தார். அவர் என்னை தன் சொந்த மகனைப் போலவே நடத்தினார். நான் என் ஒன்றுவிட்ட சகோதரி ஹேலியுடன் நன்றாக பழகினேன். ஆனால் ஒரு நாள் அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அடி விழுந்தது. அது ஒரு சாதாரண நாள் போலத் தோன்றியது. எனக்கு 12 வயது. பள்ளியில் இருந்தேன். ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள் வந்தார். நான் தலைமை ஆசிரியரின் அறைக்கு அழைக்கப்பட்டேன். ஹேலி ஏற்கனவே அறையில் இருந்தாள்.
என் அப்பா ஒரு மோசமான கார் விபத்தில் சிக்கிவிட்டதாகவும் எங்கள் அம்மா எங்களை அழைத்து செல்ல வருவதாகவும் தலைமை ஆசிரியர் எங்களிடம் விளக்கினார். நான் கண்ட காட்சியை விவரிக்க மாட்டேன், ஆனால் எந்த மகனும் தன் பெற்றோரை நான் கண்ட நிலையில் பார்க்கக்கூடாது. எங்கும் கம்பிகளும் இயந்திரங்களும். அவர் செயற்கை கோமாவில் இருந்தார். அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதாக மருத்துவர்கள் எங்களிடம் விளக்கினர். மேலும் நாங்கள் எங்கள் பிரியாவிடையை கூறலாம் என்று அமைதியாக பரிந்துரைத்தனர். என் வாழ்க்கையில் நான் செய்த மிக கடினமான காரியங்களில் அதுவும் ஒன்று. அன்றிரவு என் அப்பா இறந்துவிட்டார் என்ற செய்தி எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. என் அப்பாவை இழந்தது கடினமாக இருந்தது, ஆனால் எப்படியோ நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்தோம். ஆண்டுகள் கடந்தன. எனக்கு இப்போது 18 வயது. நான் பருவ வயதில் நன்றாகவே இருந்தேன். நான் இப்போது 6 அடி 2 அங்குலம் உயரம் இருந்தேன். என் உடல்வாகு சராசரியானது, கூடவே கொஞ்சம் தசைகளும் இருந்தன. என் அடர் பொன்னிற முடியை நான் குட்டையாக வெட்டியிருந்ததால் அதற்கு பெரிய அளவில் பராமரிப்பு தேவைப்பட்டதில்லை. பள்ளிக்கு தயாராகி முடித்ததும் நான் வேகமாக மாடியிலிருந்து கீழே வந்தேன். அங்கே ஹேலி சமையலறை மேசையில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். ஹேலிக்கும் சமீபத்தில்தான் 18 வயது ஆகியிருந்தது. அவள் ஒரு மிக அழகான பெண். நான் அவளை காம பார்வையுடன் பார்க்க கூடாது என்று எனக்கு தெரியும், ஆனால் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளுடைய நீண்ட பொன்னிற முடி அவளுக்கு பின்னால் ஒரு குதிரைவால் கொண்டையாக பின்னப்பட்டிருந்தது. அவளுடைய பளிங்கு போன்ற நீலக் கண்கள் ஏதோ ஒரு பத்திரிகையில் நிலைத்திருந்தன. அவள் ஒரு வெள்ளை நிற டேங்க் டாப்புடன் ஸ்கின்னி ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். அது அவளுடைய தடகள வீராங்கனை போன்ற சிறிய உடலை வெளிப்படுத்தியது. அவளுடைய மார்பகம் பெரியதாக இல்லை, சிறிய பக்கத்தில்தான் இருந்தது. அவளுடைய பின்புறம் ஒரு கைப்பிடி அளவுதான் இருந்தது, ஆனால் அவளிடம் ஒரு இயற்கையான அழகு இருந்தது. ஹே ஹேலி, அம்மா ஏற்கனவே கிளம்பிவிட்டாரா என்று காலை உணவிற்காக பழங்களை எடுத்துக்கொண்டே கேட்டேன். ஆமாம், அவர் சுமார் 5 நிமிடங்களுக்கு முன்பு கிளம்பிவிட்டார் என்று ஹேலி தன் பத்திரிகையிலிருந்து தலையை உயர்த்தாமல் சொன்னாள். என் சித்தி காலையில் எப்போதும் வீட்டில்தான் இருப்பார், ஆனால் வீட்டிற்கு தாமதமாகத்தான் வருவார். என் அப்பா இல்லாததால் குடும்பத்தை காப்பாற்ற தேவையான கூடுதல் பணத்தை சம்பாதிப்பதற்காக அவர் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. எனக்கு 16 வயது ஆனவுடனேயே கூடுதல் பணம் சம்பாதிப்பதற்காக உள்ளூர் கடையில் வேலைக்குச் சேர்ந்தேன். ஹேலி, ஞாபகம் வைத்துக்கொள், நான் இன்னைக்கு ராத்திரி தாமசமாத்தான் வீட்டுக்கு வருவேன். பள்ளி முடிந்ததும் எனக்கு வேலை இருக்கு, அதனால நீயே பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று என் பள்ளி பையை எடுத்தவாறே அவளிடம் விளக்கினேன். ஆமாம், அது சரிதான். நான் பள்ளி முடிந்ததும் இரவு உணவு சாப்பிடவும் படிக்கவும் ஹீதரின் வீட்டுக்கு போகிறேன் என்று அவள் பதிலளித்தாள். ஹீதர் அவளுடைய நெருங்கிய தோழிகளில் ஒருத்தி. போகத் தயாரா என்று அவள் தன் பத்திரிகையை மூடியவாறே கேட்டாள். நாங்கள் வழக்கமாக பள்ளிக்கு பாதி தூரம் வரை ஒன்றாக நடந்து செல்வோம், அதன் பிறகு அவள் ஓடிப்போய் மீதி தூரத்தை ஹீதருடன் நடந்து செல்வாள். நான் பள்ளிக்கு வெளியே என் சிறந்த நண்பன் மார்க்கை சந்திக்கும் வரை தனியாகவே தொடர்ந்து சென்றேன். மார்க் ஒரு பிக்னிக் மேஜையின் மேல் அமர்ந்திருந்தான். அவன் தனது வழக்கமான ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட்டையும் அடர் நீல ஜீன்ஸையும் அணிந்திருந்தான். அவன் காதில் ஒரு ஹெட்போன் இருந்தது, அது அவனது பழுப்பு நிற அலை அலையான தலைமுடிக்குள் மறைந்திருந்தது. அவனை பார்க்காமல் இருக்க முடியாது, அவன் நல்ல பெரிய உருவத்தில் இருந்தான். அவன் குண்டாகவோ அல்லது வேறுவிதமாகவோ இல்லை, அவனிடம் நல்ல தசைகள் இருந்தன, மேலும் அவன் ஒரு பெரிய உருவம் கொண்டவனாக இருந்தான். ஆனாலும் நான் சந்தித்ததிலேயே மிகவும் நல்ல பையன் அவன். நான் அவனருகில் சென்றதும், ஹே நண்பா என்றேன். அவன் பிக்னிக் மேஜையிலிருந்து குதித்து தனது ஹெட்போனை உள்ளே வைத்தவாறே, என்ன ஜோஷ் என்று கேட்டான். ஆ, உனக்கு தெரியுமல்லவா, அதே பழைய கதைதான், இன்னொரு சிதைந்த கனவு என்றேன். ஹாஹா, மார்க் ஒரு குறுஞ்சிரிப்புச் சிரித்தான். இந்த முறை என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். நான் மனமுடைந்து போயிருந்தேன். ஹீரோ கௌபாய் ஜோ, அதாவது வில்லனை கொன்றவன், ஒரு ஜோடி வசீகரமான சிவப்பு உதடுகளால் என் வெகுமதியை பெறவிருந்தேன். அப்போது நான் எழுப்பப்பட்டேன் என்று நான் சற்று எரிச்சலுடன் சொன்னேன்.
ஓ மச்சி, உனக்கு நிஜமாகவே கொஞ்சம் பிராக்டிஸ் தேவை இல்லையா என்று அவன் என் தோளில் நட்பாக தட்டி கொடுத்தான். நிஜமாகவே தேவை மச்சி என்று நாங்கள் பள்ளிக்குள் நடந்து சென்றபோது பதிலளித்தேன். பள்ளி நாளின் முதல் பாதி மிக விரைவாக கடந்து சென்றது. கண் இமைக்கும் நேரத்தில் மதிய உணவு நேரம் வந்துவிட்டது. நானும் மார்க்கும் வழக்கமாக எங்கள் மதிய உணவை எங்களுடன் எடுத்து வருவோம். மேலும் வெளியே உள்ள பள்ளி பெஞ்சுகளில் அமர்வோம். உள்ளே நிறைய கும்பல்களும் குழுக்களும் இருந்தன. நாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட குழுவிலும் சேரவில்லை. ஆனால் எங்கள் வகுப்பில் உள்ள அனைவருடனும் நாங்கள் நன்றாக பழகினோம். வழக்கமாக வெளியே இருக்கும் மற்றொரு குழு அழகான 3 பெண்களை கொண்டது. லில்லி, ட்ரேசி மற்றும் சோயி. அவர்கள் மூவரும் தத்தமது வழியில் மிகவும் பேரழகிகளாக இருந்தனர். லில்லி ரிச்சர்ட்சன் மிகவும் அமைதியான, ஒதுங்கிய குணம் கொண்டவளாக தோன்றினாலும் நிச்சயமாக மூவரில் அவள்தான் மிகவும் கவர்ச்சியானவள். அவளுக்கு பெரிய இரத்தினக்கல் போன்ற பச்சை நிறக் கண்களும் அவளது பெரிய மார்பின் குறுக்கே படர்ந்திருந்த நீண்ட அலை போன்ற பழுப்பு நிற முடியும் அழகான கப் மார்பகங்களும் இருந்தன. அவள் ஒரு பெண்ணுக்குரிய சராசரி உயரத்தில் சுமார் 5 அடி 7 அங்குலம் இருந்தாள். அவளுக்கு ஒரு அட்டகாசமான உடல்வாகு இருந்தது. சரியான இடங்களில் வளைவுகளுடன் இருந்தது. அடுத்து ட்ரேசி வு இருந்தாள். அவள் ஆசிய வம்சாவளியைச் சேர்ந்தவள் என்று நினைக்கிறேன். மூவரில் அவள்தான் மிகவும் உயரமானவள், சுமார் 5 அடி 10 அங்குலம். அவளுடைய மெலிந்த நீண்ட உடலில் இன்னும் வாயுற வைக்கும் அம்சங்கள் இருந்தன. அவளுக்கு மிகவும் அழகான வட்டமான பின்புறமும் அழகான வட்டமான கப் மார்பகங்களும் இருந்தன. அவளுடைய முடி குட்டையாகவும் இயற்கையான கருப்பு நிறத்திலும் அதன் ஊடே ஒரு ஊதா நிற இழையுடனும் இருந்தது. அந்த சாம்பல் நிற கண்களை பார்த்தாலே என் உடலுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. மேலும் அதில் கண்ணுக்கு தெரிவதை விட அதிகம் இருக்கிறது என்ற உணர்வும் ஏற்படுகிறது. கடைசியாக ஜோ எல்லிஸ் இருந்தாள். மூவரில் அவள்தான் மிக பெரியவள். அவள் எந்த வகையிலும் குண்டாக இல்லை. ஒருவேளை தள்ளுவதற்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் சதை இருந்திருக்கலாம். மூவரில் மிகவும் சிறியவளாக இருந்தபோதிலும் அவள் சுமார் 5 அடி 6 அங்குலம் இருந்தாள். தோள்பட்டை நீள செம்பழுப்பு நிற முடியும் அந்த அழகான பழுப்பு நிறக் கண்களும் அவளுக்கு இருந்தன. அவளுடைய சிறந்த அம்சம் சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த பெரிய மார்பகங்கள்தான். அவை குறைந்தபட்சம் 80 கப் அளவிலும் ஒரு கை நிறையவும் இருந்திருக்க வேண்டும். அவளுடைய பின்புறமும் ஒரு கை நிறைய அழகாக இருந்தது. எங்கள் காம பார்வையை இரகசியமாக வைத்திருக்க நாங்கள் முயன்றபோது, நான் சோயியை காதலிக்கிறேன் மச்சி என்று மார்க் கிசுகிசுத்தான். அப்ப நீயே அவளை டேட்டுக்கு கூப்பிடுறியா என்று நான் கேட்டேன். முடியவே முடியாதுடா, அவை எனக்கு கொஞ்சம் கூட தகுதியில்லை என்று மார்க் தோற்றுப்போனது போல் சொன்னான். என்ன என்று நான் குழப்பமான முகத்துடன் அவனை நோக்கித் திரும்பி கேட்டேன். உண்மையாவா? ஆமாடா, அவளை பாரு என்று அவன் அவளையே உற்று பார்த்தபடி சொன்னான். ஆமா, ஆனா உன்னை பாரு, நீ ஒரு நல்ல பையன், பார்க்க அவ்வளவு மோசமில்லை, உன் முகமும் அவ்வளவு மோசமில்லை என்று நான் அவனிடம் கேலியாகச் சொன்னேன். ஹாஹா, சரி சரி, நான் தைரியத்தை வரவழைத்துக் கொள்வேன் என்று அவன் என்னை நோக்கித் திரும்பிச் சொன்னான். ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக பள்ளியின் மீதி நாள் முதல் நாளைப் போலவே சென்றது. நான் உணர்வதற்குள் பள்ளி முடிந்துவிட்டது. நான் எனது ஷிப்டை தொடங்க உள்ளூர் கடைக்குச் சென்றேன். அது ஒரு பெரிய கடை இல்லை, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான அன்றாட பொருட்கள் அனைத்தும் இருந்தன. அதன் உரிமையாளர் கேத்தி பீட்டர்ஸ். அப்பப்பா, அவளை நீ பார்க்கணும். உண்மையாகச் சொன்னால் அவள் இளமையாக இருந்தபோது ஆபாச படங்களில் நடித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கு 40களின் ஆரம்ப வயதுதான், ஆனால் அந்த உடல்வாகு. அவளுக்கு நீண்ட கருங்கூந்தல் இருந்தது, அது எப்போதும் கட்டப்பட்டிருக்கும். உண்மையைச் சொல்லப்போனால் நான் பார்த்ததிலேயே அவளுடைய மார்பகங்கள்தான் மிக பெரியவை. அவளுடைய மேலாடையிலிருந்து வெளியே வெடித்துவிடும் போலத் தோற்றமளிக்கும் பிரம்மாண்டமான டிடி அளவு மார்பகங்கள் அவை. அவள் நடக்கும்போது பக்கவாட்டில் அசைந்தாடும் அவளுடைய பளபளப்பான குண்டியை பார்ப்பது ஒரு அதிசயம். ஐயோ, கேத்தி இன்று வேலைக்கு வரவில்லை. அவள் திங்கட்கிழமைகளில் வேலை செய்வதே இல்லை. அவளையும் குறை சொல்ல முடியாது. இன்று இரவு நாங்கள் 3 பேர் மட்டுமே வேலைக்குச் செல்லவிருந்தோம்.
வெஸ் ஓய்வு பெற்ற ஒரு முதியவர். அவருக்கு ஏறக்குறைய 71வது பிறந்த நாள் வந்திருக்க வேண்டும். அவர் குட்டையான பருமனான மனிதர், ஆனாலும் நரைத்திருந்தாலும் அடர்த்தியான முடியை பராமரித்திருந்தார். கேத்தியின் அழகான மார்பகங்களையோ பளபளப்பான குண்டியையோ என்னால் உற்று பார்க்க முடியாவிட்டாலும் அங்கே பெக்கி வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் 19 வயது அழகி, ஆனாலும் அவள் சற்று கவர்ச்சியாக உடை அணிந்திருந்தாள். எப்போதும் அந்த நீண்ட மெல்லிய கால்களை வெளிக்காட்டியிருந்தாள். அவளுடைய பெரிய கப் மார்பகங்கள் அவளால் முடிந்தவரை மார்பக பிளவை காட்டிக் கொண்டிருந்தன. அவளுக்கு ஒரு அற்புதமான மணிக்கூண்டு போன்ற உடல்வாகு இருந்தது. அவளுடைய பின்புறம் கேத்தியின் அளவுக்கு பெரிதாக இல்லாவிட்டாலும் அது வட்டமாகவும் கையில் அடக்கமாகவும் இருந்தது. அவள் அடிக்கடி தன் தலைமுடியின் நிறத்தை மாற்றுவாள். இந்த வாரம் அது அடர் ஊதா நிறத்தில் முகத்தின் ஒரு பக்கமாக கட்டப்பட்டிருந்தது. நான் என் பள்ளி பையை உள்ளே எறிந்துவிட்டு பின் அறைக்குச் சென்றபோது அவள் கவுண்டருக்கு பின்னால் இருந்து ஹாய் ஜோஷ் என்று கொஞ்சினாள். நான் கடையின் முன்பகுதிக்கு திரும்பி வந்தபோது ஹே பெக்கி, எப்படி இருக்கிறாய் என்று பதிலளித்தேன். ஓ, உனக்கு தெரியுமல்லவா, பெரிதாக ஒன்றும் நடக்கவில்லை என்று அவள் கவுண்டரில் முன்னோக்கிச் சாய்ந்தபடி பதிலளித்தாள். அவளுடைய மேலாடைக்கு கீழே தெளிவாக தெரிந்தது. இன்னொரு காதலனை விட்டு பிரிந்து விட்டாயா என்று நான் அவளுடன் கவுண்டருக்கு பின்னால் சேர்ந்து கொண்டே என் பார்வையை திருப்ப முயன்றபடி கேலியாக கேட்டேன். ஓ, உனக்கு தெரியுமல்லவா, எனக்கு காதலர்கள் கிடைப்பதில்லை ஜோஷிபாய். நான் அப்படியெல்லாம் கட்டுண்டு கிடக்க முடியாத அளவுக்கு மிகவும் சுதந்திரமான பெண். எனக்கு பிடித்த எதையும் என் கைகளில் எடுக்க பிடிக்கும் என்று அவள் எனக்கு கண் சிமிட்டியபடி சொன்னாள். இப்போது ஓடிப்போய் வெஸ்ஸுடன் அலமாரிகளில் பொருட்களை அடுக்க உதவு. ஹேய் வெஸ் என்று அவன் முதுகில் நட்பாக தட்டிவிட்டுச் சொன்னேன். ஓ ஹாய் ஜோஷ், பள்ளி எப்படி இருந்தது என்று அவன் கேட்டான். வெஸ் எப்போதுமே நட்பாகத்தான் இருப்பான். உண்மையில் இன்றைக்கு வேலை நன்றாகத்தான் இருந்தது. நேரம் விரைவாக கடந்துவிட்டது. அது எப்போதுமே நல்லது என்று நான் சில பெட்டிகளை எடுத்து மேல் அலமாரியில் வைத்துக்கொண்டே சொன்னேன். வெஸ் ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அவரது உடல் அசைவுகள் முன்பை போல சிறப்பாக இல்லை. அவரது முதுகுவலி அவரது இயக்கத்தை கட்டுப்படுத்தியது. அவரால் எட்ட முடியாததால் மேல் அலமாரிகளில் பொருட்களை அடுக்கி வைக்க நான் எப்போதும் முன்வருவேன். அந்த ஷிட் முடியும் வரை வெஸ்ஸுடன் சேர்ந்து எல்லா அலமாரிகளிலும் பொருட்களை அடுக்கி வைக்கவும் சரக்கு அறை ஒழுங்காக இருப்பதை உறுதி செய்யவும் நான் உதவினேன். நான் உணர்வதற்குள் மணி 8:30 ஆகிவிட்டது. கடையை மூடும் நேரமும் ஆகிவிட்டது. அன்பே வெஸ், நீ வீட்டுக்கு போ. நானும் ஜோஷும் போட்டிவிடுகிறோம், சரியா என்று பெக்கி அவனிடம் மென்மையாக பேசினாள். உறுதியாகவா என்று வெஸ் கேட்டான். ஆம் செல்லம், நீ போ, உன் வழியில் செல் என்று பெக்கி அவனை அன்புடன் கதவுக்கு வெளியே கையசைத்து அனுப்பினாள். பெக்கி பணப்பெட்டியில் பணத்தை போட்டுக்கொண்டிருந்தபோது நான் கடையின் ஜன்னல் கதவுகளை இறுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் மூடினேன். எனது பள்ளிப்பையை எடுப்பதற்காக நான் பின்பக்கம் சென்றேன். ஆனால் நான் திரும்பி வந்தபோது பெக்கி கதவின் மீது சாய்ந்து கொண்டு வழியை மறித்து நின்றாள். உனக்கு தெரியுமா ஜோஷ், நீ பார்க்க அவ்வளவு மோசமில்லை. அவள் என்னை மேலும் கீழுமாக பார்த்தபடி கூறினாள். நன்றி பெக்கி, நீ நான் அவளை கடந்து செல்ல முயன்றபடி சொன்னேன். இப்போது என்ன அவசரம்? அவள் என் மார்பில் கை வைத்து என்னை மெதுவாக பின்னுக்கு இழுத்தாள். நான் அமைதியாக இருந்து மேசையில் இடிக்கும் வரை மெதுவாக பின்வாங்கிக் கொண்டே இருந்தேன். எனக்கு தேவைகள் இருக்கின்றன ஜோஷ். அவள் பார்வையைச் சுருக்கியபோது நான் விழுங்கினேன். என் கடைசி ஆண் போதுமானவனாக இல்லை, அவனுக்கு அளவில் குறைபாடு இருந்தது. அவள் இதைச் சொல்லும்போது அவள் பார்வை என் மர்ம உறுப்பின் மீது விழுந்தது. நான் பேச முயன்றேன், ஆனால் அவள் தன் விரல்களை என் வாயில் வைத்து இப்போது பேசாதே, உனக்கு இப்போது 18 வயது ஆகிவிட்டது என்றும் நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் என்று கூறினாள். அவள் இதைச் சொல்லும்போது ஒரு சிறிய அடி பின்னால் சென்று கவர்ச்சியாக தன்னைத்தானே பார்த்து கொண்டாள். இப்போது இது உனக்கு மிகவும் நன்றாக போகலாம் அல்லது போகாமலும் போகலாம். அடிப்படையில் எனக்கு ஆண்குறி வேண்டும். அவள் விரல்கள் இன்னும் என் வாயில் இருந்தபோதே இதை கேட்டு நான் கிட்டத்தட்ட மூச்சு திணறினேன்.
நான் உன் ஹார்ட்வேரை சோதிக்கப் போகிறேன். நீயும் அதற்கு பொருத்தமாக இருந்தால் நாம் ஜாலியாக இருக்கலாம், சரியா? என்று அவள் என்னை நெருங்கிக் கேட்டாள். நான் தலையசைத்தேன். அதோடு அவளது விரல்கள் விலகி அதற்கு பதிலாக மிகவும் மென்மையான முத்தம் கிடைத்தது. எனக்கு உடனடியாக விரைப்பு ஏற்பட்டது. ஆ, நல்ல பையன் என்று அவள் என் மர்ம உறுப்பை தடவியபடியே சொன்னாள். அவளது கண்கள் விரிந்தன. மவும், இது நம்பிக்கையூட்டுவதாக இருக்கிறது. பெக்கி மண்டியிட்டு என் புடைப்பின் மீது தன் கையை தடவினாள். மவும், மிகவும் நம்பிக்கையூட்டுவதாக இருக்கிறது. என் உடல் முழுவதும் பதற்றம் பரவியதால் நான் என் பையை தரையில் போட்டேன். பெக்கி மெதுவாக என் ஜீன்ஸை கழற்றி அதை கீழே இழுத்து என் பாக்ஸர்ஸுக்குள் கையை விட்டு என் துடித்துக்கொண்டிருந்த உறுப்பை பிடித்தாள். அவள் அதை வெளியே எடுத்தபோது நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். நான் கன்னித்தன்மை இழந்தவன். அது கடந்த ஆண்டு பள்ளி முகாமில் தொலைந்துவிட்டது. ஆனால் அதற்கு பிறகு நான் உடலுறவு கொண்டதில்லை. நிச்சயமாக இவளைப் போல் கவர்ச்சியான ஒருவரை நான் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. நான் சீக்கிரமாக விந்து வெளியேற்றிவிடக் கூடாது என்று மட்டுமே பிரார்த்தனை செய்தேன். ஆஹா ஆஹா ஆஹா, ஜோஷி பையன், நீ நிச்சயமாக சோதனையில் தேர்ச்சி பெற்றுவிட்டாய். இது ஒரு அற்புதமான ஆண்குறி. அவள் பிரமிப்புடன் பார்த்தவாறே தன் கையால் அதை அசைத்து, இது நிச்சயமாக கிட்டத்தட்ட 9 அங்குலம் இருக்கும் என்றாள். நான் என்னை கட்டுப்படுத்த முயன்றபோது நுனியிலிருந்து விந்து முந்துநீர் கசிவதை என்னால் உணர முடிந்தது. நான் அதை எடுக்கிறேன் என்று அவள் முணுமுணுத்தவாறே தன் நாவால் அந்த முந்துநீரை திறமையாக நக்கினாள். அவள் தொட்டதும் என் ஆண்குறி துடித்தது. என்னால் என் கண்களை திறக்காமல் இருக்க முடியவில்லை. கவலைப்படாதே என்றாள் அவள், இது வெறும் ஆரம்பம்தான் என்று கூறி என் ஆண்குறியின் தலையை தன் வாயினுள் எடுத்துக்கொண்டாள். அவளுடைய கவர்ச்சியான உதடுகள் என்னை திறமையாக உறிஞ்சின. என் பயம் உண்மையானது. என்னால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது. அவள் தலை மேலும் கீழும் ஆட நானும் என் ஆண்குறியும் இறுக்கமடையத் தொடங்கினோம். என்னால் அடக்க முடியவில்லை. நான் ஒரு உரத்த முனகலை வெளிப்படுத்தி பெக்கியின் வாயினுள் வெடித்தேன். 3 பெரிய பீச்சல்களில் நான் வற்றிப் போனேன். அவள் முழு நேரமும் என் தண்டைச் சுற்றி தன் வாயை வைத்திருந்தாள். மேலும் அந்த தீய சூடான பழுப்பு நிற கண்களால் என்னை அண்ணாந்து பார்த்தாள். என் ஆண்குறி தளர்ந்ததும் அது அவள் வாயிலிருந்து கீழே விழுந்தது. சிறிது விந்து சொட்டியது. மவும் என்று அவள் முனகியவாறே எழுந்து நின்றாள். கவலைப்படாதே செல்லம், நீ இவ்வளவு நேரம் தாக்குப்பிடிப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நீ சோதனையில் தேர்ச்சி பெற்றுவிட்டாய். நாம் ஜாலியாக இருப்பது இதுவே கடைசி முறையாக இருக்காது என்று அவள் தன் கன்னத்தில் வழிந்த விந்து துளியை துடைத்துவிட்டு அதை நக்கிச் சாப்பிட்டவாறே சொன்னாள். இப்போது அதை உள்ளே வைத்துவிட்டு வீட்டுக்குக் கிளம்பு என்று கூறி என் கன்னத்தில் முத்தமிட்டு என்னை அனுப்பி வைத்தாள். அன்று இரவு நான் வீட்டிற்கு வந்தபோது ஹேலி ஏற்கெனவே அவள் அறையில் இருந்தாள். அம்மாவும் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. நான் என் பையை அறை தரையில் எறிந்துவிட்டு என் படுக்கையில் விழுந்தேன். அடக்கடவுளே என்று வியப்புடன் எனக்குள் நினைத்து கொண்டேன். ஆனால் அது விரைவாக லேசான கோபமாக மாறியது. என் மீதே எனக்கு எரிச்சல் வந்தது. நான் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டேன். உண்மையாகவே என் எரிச்சல் ஒரு குறுஞ்செய்தியால் கலைந்தது. அது பெக்கியிடமிருந்து வந்திருந்தது. நான் அதை திறந்தேன். அது ஒரு படத்துடன் கூடிய செய்தி. என்றேன். அதில் அவள் உதட்டை கடித்துக்கொண்டு அந்த கவர்ச்சியான இளஞ்சிவப்பு உள்ளாடையுடன் மட்டும் தன் கைகளால் அந்த சுவையான மார்பகங்களை ஒன்றாக அழுத்தியபடி இருந்தாள். சிறிது நேரத்திலேயே ஒரு செய்தி வந்தது. அதில் ஒரு கண்ணடிக்கும் முகத்துடன், அடுத்த முறை நீ இவற்றின் மீது விந்து வெளியேற்றலாம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது.